நருட்டோ சீரீஸ்ல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி சில சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் சொல்ற சீன்ஸ்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்போ அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அனிமி ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நருட்டோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து சுனின் எக்ஸாம் அப்போ கபுட்டோவை மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டம், நான் ஆல்ரெடி இதெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். செகண்ட் ஸ்டேஜில் டீம் 7 ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நடுவில் ஒரோச்சிமாரு சாஸ்கே மேலே கர்ஸ்டு சீலை வச்சிருப்பான். அப்போலாம் கபுட்டோவை பார்க்கும்போது இப்படி ஒரு நல்லவனா அப்படின்னு தோணும். ஆனால் அவன் ஒரோச்சிமாரு அடியாளுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை பார்க்கும்போதுலாம் மேடம் இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக எதுக்கு டீம் 7 கூட சேர்ந்துருப்பான் அப்படின்னா சாஸ்கேன் மற்றவங்களை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்க அந்த டீம் கூட சேர்ந்துருப்பான். இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ககாஷி ஹட்டாகே இவர் இன்ட்ரோவில் இருந்து செம்ம கூலாக மாஸ் ஆட்டிடியூடாக காட்டியிருப்பாங்க. எவ்வா செம்மையாக இருக்குல்ல அந்த கேரக்டரு, யார் வந்தாலும் அடித்து நவுத்திடுவார்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இவரோட சீன்ஸ்லாம் பார்க்க நமக்கு அப்படி தான் தோணியிருக்கும். உங்களுக்கு அப்படி தோணிச்சான்னு தெரில, ஆனால் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இப்படிப்பட்ட கக்காஷியை இட்டாச்சி அண்ட் ஜாபூசா வந்து சண்டை போட்டு படுக்க வச்சுருப்பாங்க. என்னடா பொசுக்குன்னு இப்படி ஆக்கிட்டீங்கன்னு தோணுச்சு. ககாஷி ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதை இட்டாச்சி செஞ்சு விட்டுருப்பான். நான் சொல்கிற இந்த சீன்ஸ்லாம் நருட்டோ சீரீஸை எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸ்லாம் இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சாஸ்கே ககாஷியை எப்படி ஒரு மாதிரி கெத்தா பார்த்தேனோ அதே மாதிரி நருட்டோவே நினச்சிருப்பான். எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டு. இது எல்லாமே சாஸ்கேக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கும். காராவை பார்த்து ஒரு மாதிரி இவன் டெரராக இருக்கான்னு நினைக்கும் போதே அவன் கூட ஸ்பேரிங் போவான். இப்படிப்பட்ட சாஸ்கேவை பாம்பு கடிச்சதுக்கப்புறம் அவனுக்குள்ள பயம் வந்திருக்கும். அவனோட கான்ஃபிடென்ட் எல்லாமே உடஞ்சிருக்கும். பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ராக்கி இவன் பயங்கரமான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டஃப் கொடுப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எதிர்பார்த்த மாதிரியே பயங்கரமாக டஃப் கொடுத்தான். ஆனால் புள்ளிமண் மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்த பையனை அடித்து மாவு கட்டு போட வச்சுருப்பாங்க. எவ்வளோதான் ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருந்தாலும் அவங்களுக்கும் அடி விழும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கேரக்டர்லையும் சொல்லியிருப்பாரு நம்ம கிஷிமோட்டோ. சாஸ்கே ரிட்டன் மிஷின். சாஸ்கே சாக்குராவை திட்டிட்டு ஊரை விட்டு போயிடுவான். அவனை திருப்பி கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லுவான் நருட்டோ. ஓகே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க போல, அவன்கிட்ட ஏதாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அகைன் பழைய மாதிரி 3 பேரும் ஒன்றா ட்ரைனிங் எடுத்துக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா திருப்பி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன நருட்டோ பைய அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அசம்பிள் பண்ணி வச்ச மாதிரி இருப்பான். அவனை பார்க்க வந்த சாக்குராவும் எப்படிடா இருக்கேன்னு கேட்பேன்னு பார்த்தா அவ எங்கன்னு கேட்பா குந்தானி. இந்த மிஷின் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சேன், ஆனால் நடக்கலை. நருட்டோ பேரண்ட்ஸோட டெத்து. குஷினா அண்ட் மினட்டோ 2 பேரும் அவங்களோட உயிரை விட்டுருப்பாங்க கிராமத்துக்காக. அவங்க குழந்தைய கிராமமே நல்லா பார்த்துக்குவோம், முக்கியமாக சருட்டோபி, ஜிராயா, ககாஷி 3 பேரும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த எபிசோட்லாம் முன்னாடியே போட்டிருந்தா நானும் அப்படி தான் நினச்சிருப்பேன். ஆனால் இப்படிலாம் கொஞ்சம் கூட நடக்காமல் நருட்டோ சோத்துக்கு இனிஷியல் ஸ்டேஜில் சிங்கி அடிச்சிருப்பான். ஏதோ அங்கே இருந்த ஈச்சிராக்கு ராமன் ஷாப் ஓனரு நருட்டோவை பார்த்து சாப்பாடு போடலை அப்படின்னா பசியிலே செத்துருப்பான். அதுக்கப்புறம் தான் இருக்கா சென்சே வந்து பார்த்துக்குவாரு. பாவீங்களா, ஒரு ஊர் நல்லா இருக்குன்னு நினச்சி உயிரை விட்ட ஜீவனோட குழந்தைய இப்படியா ஒதுக்கி வைப்பீங்க? சருட்டோபியோட டெத்து. ஒரோச்சிமாரு விசஸ் சருட்டோபி ஃபைட் வரும்போது சருட்டோபியை பார்க்கும்போது ரைட்டரா இந்த ஆள் ஏதோ பிறந்து வச்சிருக்கான், பயங்கரமாக வித்தியெல்லாம் காட்டுறான், அந்த பாம்பாட்டியை போட்டுருவான், மகுடியை பிடுங்கி பின்னாடியே சொருகிடுவான்னு நினச்சி பார்த்தேன். இதுக்கு நடுவுலையே எனக்கு இன்னொரு ட்விஸ்ட் இருந்துச்சு. என்னன்னா இவங்க 2 பேரும் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாம். சரி ரைட்டு விடு, ஒக்காகேன்னு சொல்கிறாங்க, பெரிய பதவியில் வேற இருக்காரு, எப்படியாச்சும் ஜெயிச்சிருவாருன்னு நினச்சேன். இங்கேயும் நான் எதிர்பார்த்தது நடக்கலை. ஒரோச்சிமாரு பொழைச்சி சருட்டோபி செத்துருப்பாப்ல. அட போங்கடா, லைஃப்பில் நினச்சதும் நடக்கல, அட்லீஸ்ட் அனிமிலையாச்சும் நடக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லை. சுனாடே வெர்சஸ் கபுட்டோ ஃபைட்டு. ஜிராயா நருட்டோ கிட்ட சுனாடே பற்றி சொல்கிறதெல்லாம் கேட்டு இந்த பாட்டி வெயிட்டு கை தான் போல, அதுக்காக தான் இவங்கள 5th ஹோகாகேவா சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தென் கபுட்டோ கூட சண்டை போடுறப்ப ஒரு பக்கம் ஒரோச்சிமாரு 2 கை இல்லாமல் நம்ம விவேக் மாதிரி நின்றுட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் ஜிராயா மப்பும் மந்தானமாக நிற்பார். இந்த ஃபைட்டில் சுனாடே மாஸ் காட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கபுட்டோ தூக்கி சாப்பிட்ருவான், ஐ மீன் மாஸ் காட்டியிருப்பான். அது மட்டும் பத்தாம நருட்டோ ஹெட்பேண்டில் அடி வாங்கி அவன் பங்குக்கும் ஒரு மாஸ் காட்டியிருப்பான். சாஸ்கே விசஸ் இட்டாச்சி. நருட்டோவை தேடி வந்த இட்டாச்சி அவனை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி சாஸ்கே பழி வாங்க வந்திருப்பான். அப்படி சொல்லிட்டு சிடோரியை வச்சுக்கிட்டு இட்டாச்சியை கொல்ல வருவான். இந்த ஃபைட் மட்டும் நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் எதிர்பார்க்கல, வேகமாக ஓடி வந்தவனை பிடிச்சி மண்டையிலே கொட்டி விடுற மாதிரி இருக்கும் அந்த ஃபைட்டு. தம்பின்னு கூட பார்க்காம வெளுத்திருப்பான். பொதுவாக அண்ணன் தம்பி வீட்டில் இருந்தால்
எப்பயுமே சண்டை வரும், ஆனா இந்த அளவுக்கு நடக்காதடா சாமி. நெக்ஸ்ட் ஜிராயாவோட டெத்து. என்னடா செட்டிங் போட்டு முடிச்சு விட்டீங்க அப்படின்னு தோணுச்சு. வட சென்னையில ராஜன் கேரக்டரை போட்டு தள்ளின மாதிரி இருந்துச்சு. இந்த டெத்தை நம்ம பசங்க ராயப்பன் சாகும்போது ஒரு பாட்டு ஒன்று வரும்ல, அந்த சாங்கை வச்சு எடிட் பண்ணி இன்னும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சாங்னு சொன்னா கூட காப்பிரைட் அடிக்கிறாங்களாம் நம்ம சித்து அண்ணனே சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஜிராயா கேரக்டரோட டெத்தை சத்தியமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பெயின் ஆர்க்ல நருட்டோவை பிடிக்க நாகோட்டோ அவனோட 6 பாத்தையும் கொனஹாக்கு இறக்கி விட்டு புகுந்து விளாண்டுருப்பான். இதுல லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற முக்காவாசி பேர் உயிரை விட்டுருப்பாங்க. அதுல நம்ம ககாஷி சென்சையும் சிசுனியும் இறந்துருப்பாங்க. என்னடா அவ்வளவுதானா, ஷிப்புடன் சீரீஸே முடிய போகுதுன்னு தோணியிருக்கும். அப்போ ஒவ்வொரு எபிசோடா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் நருட்டோ என்ட்ரி கொடுத்துருப்பான். 6 பாத்தையும் அடிச்சு போட்டுட்டு உண்மையான பெயினான நாகோட்டோ இருக்கிற பிளேஸையும் கண்டுபிடிச்சு அங்கு போயிட்டு நாகோட்டோ கிட்ட டாக்னோ ஜுட்ஸு போட்டு மண்டையை கழுவி விட்டுருப்பான் நருட்டோ. அதுக்கப்புறம் மனசு மாறி நாகோட்டோ ஏடோ டென்சை, அதாவது இங்கிலீஷ் டப்ல ரென்னி ரீபத் ஜுட்ஸுவை தமிழ்ல என்ன பேர் வைக்க போறாங்களோ, இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணி இறந்து போனவங்கள திருப்பி உயிரோட வர வச்சு அவன் உயிரை விட்டுருப்பான். இங்க இருந்துதான் ஷிப்புடனே தீ பிடிக்கும். இட்டாச்சி கேரக்டர் இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, எதனால இப்படி ஒரு முடிவு அவன் எடுத்தான் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இட்டாச்சியை ரொம்ப பாப்புலர் ஆக்குனதே விஜய் வரதராஜன் நினைக்கிறேன். 200 எபிசோட்ல ஒருத்தவனை கெட்டவனா காட்டி அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு டோட்டலா நம்ம மைண்டே மாத்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு ஒரு வீடியோல. அது அவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன், பட் எக்ஸாக்டா தெரியல. இந்த வீடியோ செம்ம வைரல். நருட்டோ முழுசா பார்க்காதவங்க கூட இட்டாச்சியை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய வீடியோஸை தேடி தேடி பார்த்துருப்பாங்க. எஸ், இட்டாச்சி செத்ததுக்கு அப்புறம் டோபி சொல்லும் போது தான் தெரியும் இட்டாச்சி எப்படிப்பட்ட ஆளுன்னு. அவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்ல, சொந்த குடும்பத்தை கொன்னு தான் லவ் பண்ண பொண்ணை கொன்னு ஊரையே அழிச்சு, இது எல்லாமே ஒரு அமைதி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுல அவனுக்கு இருந்த ஒரே ஆறுதல் சாஸ்கே தான். ரொம்பவே கல்லு மனசு தான் இட்டாச்சிக்கு. இந்த ட்விஸ்ட் நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. இன்னொரு சீனு செம்ம காமெடியா இருந்துச்சு. எனக்கு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் பாஸ் பண்ணிட்டு அவ்வளோ நேரமா. அதுக்கு முக்கிய காரணம் இந்த மைட் காய் சென்சே தான். சாஸ்கே ரெஸ்கியூ மிஷின்னு நினைக்கிறேன், தப்பா இருந்தா மென்ஷன் பண்ணுங்க. தலைமை ஏர்ல இருப்பான். அப்போ நின்காமே அப்படிங்கிற ஒரு டாட்டாய்ஸை சம்மன் பண்ணியிருப்பாரு. அதுவும் மேலே பறந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன எதுக்குடா இங்கே கூப்பிட்டேன்னு கேட்கும். ஒன்றும் இல்லை, மேலே போகணும்னு சொல்லிட்டு டப்புன்னு மேலே பறந்து போவாப்புல. சத்தியமா சிரின்னு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இந்த எபிசோடு சரியான சிரிப்பு. ஃபர்ஸ்ட் சம்மனிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணும்போது ஓகே ஆமையை வர வச்சு ஏதோ சண்டை தான் போட போறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா தலைவன் மாஸ் பண்ணியிருப்பான். அது வரைக்கும் சம்மனிங் ஜுட்ஸு எதிரி கூட சண்டை போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் மைட் காய் மட்டும்தான் ஆமையை அமுக்கி விட்டு மேலே போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாப்புல. ஐயோ ஐயோ.